ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் 3 ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புடலங்காய் மிளகுட்டல். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் வந்து பயத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து பருப்பு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு புடலங்காய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, பிஞ்ச் வந்து இப்போ பெருங்காயப்பொடி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஊற வச்ச இந்த பயத்தம்பருப்பு ரெண்டுமா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு குக்கரில் 2-3 விசில் வரும்படியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மிளகுட்டல் வந்து வெறும் புடலங்காய் போட்டு பண்ணலாம், இல்லை புடலங்காய் வெள்ளரிக்காய் போட்டு பண்ணலாம், இல்லைனா வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் புடலங்காய் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு 1/4 கப் தேங்காய், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு மிளகாய், காரம் தகுந்த மாதிரி மிளகாய். அது புடலங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுப்போம். புடலங்காய் வெந்தப்புறமா திரும்பி அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் போட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்தால் அப்படியே அரைக்கியாச்சுன்னா புடலங்காய் மிளகுட்டல் தயாராகிடும். நமக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ரெடியாக பொரிச்சு கொட்டி ரெடியாக வச்சுருந்தோம்னா நம்ம அந்த பொரிச்ச அப்புறமா அந்த மிளகுட்டலில் நமக்கு அந்த பொரிச்சு கொட்டினதை சேர்த்து வச்சுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுட்டல் சாதத்தில் தொட்டுன்னு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு உப்புமா கூட தொட்டுன்னு நமக்கு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து சேனைக்கிழங்கு போட்டு ஒரு மிளகீஷியம்னு பண்ணுறேன். இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. இந்த சேனை மட்டும் தனியாக போட்டு பண்ணலாம். சேனை கூட வாழைக்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் சேனை மட்டும்தான் போட்டு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம 3 ஸ்பூன் வந்து பயத்தம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பயத்தம்பருப்பும் போடலாம், இல்லை பருப்பும் போடலாம். நான் இன்றைக்கி பயத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். அது ஊற வச்ச பயத்தம்பருப்பும் போட்டு காரம் தகுந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் பொடி, அப்புறமா கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தேவையான உப்பு, பிஞ்சு பெருங்காயப்பொடி, 1/4 கிளாஸ் வந்து தண்ணி நட்டு நல்லா குழவ வேகும்படியாக ஒரு 4-5 விசில் வேகும்படியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது வேகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தாளித்து பொரிச்சு கொட்டுறதை ரெடியாக வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை நல்லா அது வெடிச்சப்புறமா நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து துருவின தேங்காயும் போட்டு நல்லா வந்து செவக்க வறுக்கணும். அதனால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம தேங்காய் சாத்துக்கெலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்தா நல்லா அந்த வெந்தப்புறமா நம்ம அந்த சேனைக்கிழங்குல நம்ம அதை போடணும். போட்டாச்சுன்னா நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதுவும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணியும் நமக்கு சாப்பிட்லாம். இது கூட நமக்கு எல்லாம் நான் சொன்ன மாதிரி புடலங்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு பண்ணலாம். தனியாகவும் பண்ணலாம், வாழைக்காவும் போட்டும் பண்ணலாம், தனியாகவும் போட்டு பண்ணலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக ஒரு லஞ்ச் ரெசிபி தான், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நெல்லிக்காய் போட்டு ஒரு தயிர் பச்சடி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் வந்து தேங்காய், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் கூட சேர்த்து தேங்காய் எல்லாமே போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையும் போட்டு அதை பொரிச்சு கொட்டியாச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான விட்டமின் சி அந்த இதில் நெல்லிக்காயில் இருக்குது. ஸோ அது தயிர் பச்சடி, தயிரையும் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சிட்டோம்னா நெல்லிக்காய் தயிர் பச்சடி தயாராகிடும். இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. தேங்க்யூ.